ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்னா, ஆப்ஸுக்கும் விங்ஸுக்கும் தாங்க ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜம்பிங் ஜாக்ஸு வார்மப்லாம் போட்டு முடிச்சுட்டு ஜம்பிங் ஜாக்ஸ் போட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து பர்ரிப்ஸ் வந்து 20 கவுண்டு 2 செட்டு தான் போட முடிஞ்சிச்சு. ஏன்னா ரொம்ப மூச்சு வாங்குச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம ட்ரெயின் பண்ணுறப்போ அந்த வயிற்றுக்கெலாம் ஒரு நாள் லாண்டதே கிடையாது. இருக்கிற கட்டிங்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு அலைவேன். இப்போ நம்ம தனியாக அதுக்குன்னு ஆடும்போது பார்த்தீங்கன்னா சரியான பெயினாக இருந்துச்சு பர்ரிப்ஸ் போடும்போது. அதுக்கப்புறம் ஆப்ஸுக்கு க்ரன்ச்சஸ்ஸு இதில் வந்து ஒரு 20 கவுண்டு 3 செட்டு ஒரு வழியாக போட்டு முடித்து நல்லா ஓரளவு கட்டிங்ஸ் விசிபிள் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் சரியான பெயின். ஏன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சி ஒன்றும் திங்காமல் எப்படின்னா நம்ம போடணும். ஏன்னா நம்மளோட ஏதாவது தின்னுட்டு நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றுக்குள்ளேருந்து வாமிட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே இருந்து தலையை தொடுறதுக்குள்ளே எப்போ ஒவ்வொரு கவுண்டுக்கும் தன்னால் எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வைராக்கியத்தை நினச்சி நம்ம விளாடும்போது அந்த ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு வெறி இருக்கிறதுனால தான் நம்மளால் போட முடியும். எந்த சும்மா கடமைக்கு செஞ்சோம்னா எதுலேயுமே ஜெயிக்க முடியாது. இது என் வாழ்க்கையில் நானாக அனுபவப்பட்டது. இன்னும் வந்து மார்ச் 10லேருந்து ஒரு இது ஒன்று வச்சுருக்கேன். எப்படியும் ஒரு 2.5 வருஷத்தில் எப்படியாவது ஒரு இதில் 2.5 வருஷம் இல்லை, குறைஞ்சது 1 வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலை, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு காம்படிஷனில் அச்சீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காருக்கு நம்ம வைப்பர் இருக்குல்ல, வைப்பர் இது வந்து ஆப்ஸுக்கு போடுறது சைடு ஆப்ளிக்கும் ஃப்ரண்ட் ஆப்ளிக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். வைப்பர் போடும்போது சரியான இது லோயர் ஆப்ஸ்லேருந்து அப்பர் ஆப்ஸு மிடில் ஆப்ஸு எல்லாமே சரியான பெயினாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஒரு 20 கவுண்டு தான் போட முடிஞ்சிச்சு. ஈச் சைடு 10 கவுண்டு எல்லாத்துலேயும் போட்டு முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் வந்து 1 நிமிஷம், அதாவது உங்களால் அதிகபட்சம் எத்தனை நிமிஷம் நிற்க முடியுதோ அது உங்கள் டேலண்ட்டு. என்னால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெறும் 45 செகண்ட் தான் என்னமோ தான் ட்ரை பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளேயுமே ஆப்ஸ் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிட்டு, அதே மாதிரி பேக் பெயின் வேறு சரியாக ஓவராக பிடிக்க ஆரம்பிச்சிருந்தது. நான் போடுற ஃபார்மெட்டு கொஞ்சம் தப்பு தான். ஆனால் அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போட்டோம்னா முழுக்க லோடு முழுக்க ஆப்ஸில் தான் விழுந்தது. அதுக்கப்புறம் ஆப்ஸுக்கு விளாண்டு முடிச்சுட்டு 2வது பார்த்தீங்கன்னா விங்ஸுக்கு விளாட்றதுக்கு சின்னப்ஸு. நம்ம எப்படியும் இப்போ ஜிம்முக்கு போகிறதுக்கெலாம் தோதில்லை. வேலையிலன்னு அங்கிட்டு சுற்றிட்டு அலையிறோம். ஏன்னா நம்ம எழுதி போட்ட வேலையும் இன்னும் கிடைக்கல. அதனால் கொஞ்சம் டைம் விட்டு வச்சுருக்கோம். அதனால் வீட்டிலே விளாட்றது தான். ஜிம்மு பக்கம் போனோம்னா எல்லாம் கேட்பாங்க, என்னப்பா மெலிஞ்சிட்ட அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்ட்டு. சரி, அதனால் சின்னப்ஸ் போட்டு முடிச்சுட்டு 2வது புல்லப்ஸு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சும்மா நறுக்குன்னு ஒரு 10 கவுண்டு எப்பயுமே எத்தனை செட்டு போட்டு முடித்து புல்லப்ஸ் போட்டாலும் நம்ம பாடி வந்து அதுக்கு செட் ஆகும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் எந்த கம்பி இருந்தாலும் தொங்கிக்கிட்டே அலைவேன். அது நம்மளோட மெண்டாலிட்டி அப்படி. ஜிம்முலேயும் எங்கே போனாலும் புல்லப்ஸ் போடாமல் இருக்கிறதே கிடையாது. போட்டு முடிச்சுட்டு ஒரு கம்பேரிசன் கொடுப்போம் பாருங்கள். இதாங்க நம்ம, அதாவது ஸ்டார்டிங் இதோட 2 நாளைக்கு கொஞ்சம் ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதே இவ்வளோ இது இருக்குது. நம்ம என்ன மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் செலவழித்து ரெடி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு சும்மா தரமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டு, கொஞ்சம் மன சரியில்லைன்னா உடம்ப ரெடி பண்ணிக்கணும். மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போனேன், எங்கள் தாய் சாப்பாடை பார்த்தோம்னா எங்கள் அம்மா செஞ்சு கொடுங்க பார்த்தோம், அது பார்த்தீங்கன்னா பாசி பருப்புலேயே வெல்லம் போட்டது. அதை வச்செல்லாம் கட்டிங்ஸ் எல்லாம் பிரிக்க முடியாது, வயிற்றுக்கு இருந்தாலும் சரி. ஆனால் மசில்ஸ் நல்லா உருண்டையாக கொண்டு வந்துடும். அதை ஒரு 2 வாய் அள்ளி போட்டுட்டு காலையில் சாப்பாடை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்தோம்னா, எங்கள் அண்ணன் ஒரு இடத்துல வேலை எடுத்திருந்தான். 2 வாஷ் பேஷனும் 2 தண்ணி டேங்கும் வைக்கிறது. பிஸியாக ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தான். என் ஓனர் வெளியே போயிட்டார். நாங்கள் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீட்டையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டாஸ்பத்திரி இருக்குல்ல, அது பக்கத்தில். அங்கே எடுத்துகிட்டு 2 டேங்கையும் லிங்க் பண்ணுறதுக்கு மேலே ஓட்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஏன்னா யூனியன் போட்டு வைங்க அப்படின்னு சொன்னால் கேட்கல. ஒரு வழியாக மத்தியானம் வரைக்கும் வேலை ஓடிச்சு. 500 சம்பளம் கிடச்சிது. அவ்வளோதான், இன்றைக்கி இருக்கிறதுக்கு இன்றைக்கி முடிஞ்சிச்சு. என்ன வேணும் இதில் வந்து சேர்த்து போடனேன் அப்படின்ட்டு. அங்கெல்லாம் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. மொட்டவேல இப்படி போட போக முடியல. அதுக்குன்னே எங்கள் அண்ணன் எல்லா வேலையும் முடிச்சிட்டான். நானும் சும்மா காட்சி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். எடுக்காடான்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தேன். மறக்காம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் தான். இது போதும் எல்போ அமுக்குனா பைப் அமுக்குனா டைட்டாக இருக்கும். அதான் கரெக்ட். பிளம்பிங் பார்ப்பேன், நான் எலக்ட்ரிக்கல் பார்ப்பேன். மறக்காம சேனல்